வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னையில் மழை பெய்தால் அந்த பாதிப்பே தெரியாத அளவிற்கு வடிகால் கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சேவைத் துறைகள் தனியார்மயமாகிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 54 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தேசிய தலைவர்களும் மாநிலத்தில் முகாமிட்டு பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி வருகின்றனர். திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு, தீநகர், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னையில் மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டால் அந்த பாதிப்பே தெரியாத அளவிற்கு மழைநீர் வடிகால் கட்டமைப்பை மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளதாக பிரச்சாரத்தின் போது அவர் கூறினார். ஏழை மக்களுக்காக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் ஏராளமான குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவான நிலை காணப்படுவதாக திரு ஸ்டாலின் கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் டாஸ்மாக் மட்டுமல்லாமல் நகராட்சி நிர்வாகம் உட்பட பல்வேறு துறைகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நேற்று தேவகோட்டையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சேவைத் துறைகள் தனியார்மயமாகிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முக்கியமான துறைகள் அரசிடம் இருக்கும்போது பொதுமக்களுக்கு தரமான சேவைகள் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தில் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்திற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சீமான் கூறினார். இந்நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. வாக்குச்சாவடிகளில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. கோடைகாலம் என்பதால் பொதுமக்கள் சிரமமின்றி வாக்களிக்க பல இடங்களில் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு குறித்த தகவல்களை 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான மாவட்டம். இந்த மாவட்டம் விவசாயம் மற்றும் தொழில் இரண்டும் பிரதானமாக கொண்டுள்ளது. பணப்பயிரான மஞ்சள், வாழை, நெல், கரும்பு, கடலை ஆகியவை முக்கிய விவசாயமாக உள்ளது. ஜவுளி மற்றும் ஜவுளி சார்ந்த தொழில்கள் முக்கிய தொழிலாக உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிசெட்டிப்பாளையம், பவானிசாகர் தனி தொகுதி என 8 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இத்தொகுதி வாக்காளர்களின் கோரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை இங்கு காண்போம். ஈரோடு கிழக்கு தொகுதியானது மாநகர் பகுதி. தூய்மையான குடிநீரை இந்த பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீர் எடுத்து வழங்கும் திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை பணிகள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. இதனை விரைவில் முடித்து மக்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீரை வழங்க வேண்டும். ஈரோடு மேற்கு தொகுதி கிராமம் சார்ந்த பகுதியாக உள்ளது. இங்கு கீழ்பவானி பாசன வாய்க்கால் மூலம் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த ஆட்சி காலங்களில் பாசன வாய்க்கால்களில் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதில் விடுபட்ட குளங்கள்
கிராமங்களை மீண்டும் காங்கிரீட் தளம் அமைக்கக்கூடாது. அவ்வாறு அமல்படுத்தினால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் வற்றி விவசாயம் பாழடைந்துவிடும். எனவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயம் நிறைந்த பகுதி. இப்பகுதியில் அதிக அளவு மஞ்சள், கரும்பு, மரவள்ளி கிழங்கு நடவு செய்யப்படுகிறது. இப்பகுதி மக்களின் கோரிக்கை, மஞ்சளுக்கு ஆண்டுதோறும் நிலையான ஒரு விலை கிடைப்பதில்லை. எனவே அரசு மஞ்சளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்திட வேண்டும் என்பதாகும். பவானி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு விவசாய கல்லூரி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரி அமைத்து தர வேண்டும். பவானி கூடுதுறை கோவிலில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தி தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்பதாகும். அந்தியூர் பகுதியில் விளையக்கூடிய வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு சிறப்பு பெற்றதாகும். இதற்கு ஆண்டுதோறும் உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிக அளவு பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இதனை சந்தைப்படுத்துவதற்கு கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் அண்டை மாநிலமான மைசூருக்கு செல்ல வேண்டியுள்ளது. எனவே கோபிசெட்டிப்பாளையத்தில் பட்டுக்கூடு விற்பனை நிலையம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி வாக்காளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் பவானிசாகர் வறண்ட பகுதியாக உள்ளது. இங்கு அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 செயல்படுத்தி அதில் விடுபட்ட குளங்களை சேர்த்து தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. விருதுநகர் அருகே நேற்று ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் 23 பேர் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆலையின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். அனுமதிக்க வேண்டிய தொழிலாளர்களை விட கூடுதல் தொழிலாளர்களை உற்பத்தியில் ஈடுபடுத்தியதும் வேதிவினை மாற்றத்தால் வேதிப்பொருள் வெடித்து 23 பேர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 7 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்றிரவு மீட்புப் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மீண்டும் வெடி விபத்து ஏற்பட்டதில் தீயணைப்புப் படையினர் காயமடைந்தனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பம் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். தங்கள் நாட்டுக்கு சொந்தமான வணிக கப்பலை அமெரிக்கா பிடித்து வைத்துள்ளதால் உரிய நேரத்தில் பதிலடி தரப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இலங்கை தமிழர் நலனில் இந்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் அமெரிக்காவைச் சேர்ந்த 2 சுற்றுலாப் பயணிகளிடம் செயற்கைக்கோள் தொலைபேசி பறிமுதல் செய்யப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலம் நைனிடால் மாவட்டத்தில் மலைப்பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு தலைமை அதிகாரியாக இருந்த திரு செந்தில்வேலன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக திரு அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆற்காடு தொகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்ததாக கூறி 4 வீடுகளில் இருந்து 250 அரிசி மூட்டைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் நேற்று பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் விடையாற்றி உற்சவத்தை ஒட்டி புஷ்ப பல்லக்கு வீதி உலா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 54 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய லக்னோ அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னையில் மழை பெய்தால் அந்த பாதிப்பே தெரியாத அளவிற்கு வடிகால் கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சேவைத் துறைகள் தனியார் மயமாகிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 54 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.